மக்களை கூப்பிட்டாங்க, வாங்க எலெக்ஷன் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கோயிலில் நேராக சாமி கும்பிட போகணும். அங்கே பொங்கச்சோறு கொடுப்பாங்க, அப்படி ஓரமாக வாங்கி சாப்பிட்டு வரணும். அதை விட்டுவிட்டு சாமி பக்கத்தில் நின்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ இவர் தான் சாமி, கருப்பண்ண சாமி பாருங்க அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து போட்டு கொலையாக கூட கருப்பண்ண சாமிக்கு கோவம் வந்து அருவாளை வச்சு கொத்துறதுக்கு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கேன்னு கேட்டோம். கருப்பண்ண சாமியை விட கோவத்தில் பேசுகிறாங்க எல்லாரும். அவங்க தானா வந்து வேற பாட்டை போட்டு அவங்க ட்ரெஸ் வேற ட்ரெஸ் பார்த்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துருக்கும் போது நம்ம வந்து மைண்ட் சாமி கொடுக்க போவோம், சாமி கும்பிட்றதுக்கு போவாது. போட்டோ எடுத்து போடுறது இதெல்லாம் வந்து தனக்குத்தானே விளம்பரங்களை தேடிக்கிறது. இது வந்து ஒரு தவறான விஷயம். ஒருவேளை வியூஸ் அதிகமாக வரும், எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம் எனக்கு தோணுது. இந்த மோகம் தான், ஆன்லைன்ல எல்லாரும் நம்மள ஃபாலோ பண்ணணும், அந்த ஒரு இதுதான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டமா தான் இருக்கு. நிம்மதியா இருக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுது. அதுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோ பண்றது, அதெல்லாம் வந்து அங்க நிம்மதி தேடி போனா அங்க இங்க எரிச்சல் தான் வருது எனக்கு அதை பார்க்கும்போது. மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் முனையில் அந்த மாதிரி கோயில், பெரிய பெரிய கோயிலெல்லாம் வந்து செல்போன்லாம் பறிமுதல் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் இதை தவிர்க்க முடியும். லைக்ஸுக்காகவும் ரீல்ஸுக்காகவும் தமிழர் பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. படிக்காம இருக்கிறவங்களே அந்த மாதிரி செய்யக்கூடாது. படிச்சவங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனையா இதை செய்யறது, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்களே அதை பண்ணி இது ஒரு பாதுகாப்பா வந்து இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸும் சரி, கூட இருக்கவங்களும் சரி, தட்டி அந்த ரீல்ஸ் முகத்தை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி, ரீல்ஸ் முகத்தான் என்ன ஆபத்து நடக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். பெற்றவங்க வந்து முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு அறிவு சொல்லணும். அந்த ஆலயத்தினுடைய விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிங்கள். அது முற்றிலும் தவறு. பொதுவாக அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கல. கோயிலுக்குள்ள போறது வந்து ரீல் எடுக்கிறதுலாம் வந்து தேவையில்லாதவங்க. யங்ஸ்டர் தான் அது புரிஞ்சு நடந்துக்கணும். அது அவங்க பேரண்ட்ஸும் வந்து அதை வந்து கண்டிச்சு இது பண்ணும். பல நாடுகள் எல்லாத்துலேயும் வந்து தடை செஞ்சுட்டாங்க சோசியல் மீடியாவே. அதே மாதிரி இந்தியாவிலும் தடை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, நம்ம வேலை என்ன அதை முடிச்சோமா வந்துட்டு இருக்கணும். அது வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தானே இருக்கு. நம்ம அதெல்லாம் செய்யாம இருந்தாலே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சு போயிடும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களை சொல்லி புரிய வைக்கணும். இல்லையா கோயில்ல இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி பெரியவங்க தான் கொஞ்சம் இது பண்ணணும். உணர்ந்து அவங்களே அதை தெளிவு வரணும், அதுதான் உண்மை. மற்றபடி நம்ம சொல்லியோ அதெல்லாம் வேஸ்ட்டுங்க சார். ஆனால் இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய இந்த சீர்கேடுனால கோயிலுக்கு போகிறவங்க கூட முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது.